ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய ஒரு பகுதியாக இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம எப்படி சொந்த முயற்சியில் நாமளே கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோஸ் சிலது போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய முதல் வீடியோ தான் இது. இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை நாம் எப்படி நம்மளோட சொந்த முயற்சியிலே கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு டைம் இல்லை, நான் இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கேன், என் நெருக்கடியான சூழ்நிலை, அப்படிலாம் எந்த ரீசனும் நம்ம சொல்லக்கூடாது. இது எல்லோரும் சொல்கிறது தான். இது எல்லாருமே ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான், டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நான் அந்த நெருக்கடியில் இருக்கேன், இந்த நெருக்கடியில் இருக்கேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், உண்மையிலேயே அதை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு காலத்தில் எனக்கு யாராவது இப்படி பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸ், ஒரு சஜஷன் சொல்லக்குள்ள, நான் இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கேன், நான் எங்கே போய் செய்கிறது, அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அது யதார்த்தமான மனித உணர்வு தான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறனால நம்மக்கிட்ட எந்த நிலையும் மாற்றமடைய போகிறதில்ல. ஸோ நாம் ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கணும், நம்ம க்ரோத் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் அதுக்கான டைம் உருவாக்கிக்குவோம். நாமளே புதுசாக உருவாக்க போகிறதில்ல, அதே 24 ஹவர்ஸ் தான் எல்லாத்துக்கும். ஆனால் நாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் டைமை. அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு டைம் இருக்கிறத நம்ம தூக்கி அந்த கற்றுக்கிறதுக்கான பீரியடில் போட்டுருவோம். அது கண்டிப்பாக நடக்கும். அந்த வேலையை நம்ம மூளை பார்த்துக்கும், அந்த வேலையை நம்ம பிரெயின் பார்த்துக்கும். நீங்கள் மனசு மட்டும் வைங்க, மீதியெல்லாம் பிரெயின் பார்த்துக்கும். நம்ம மனசு வச்சுட்டா போதும், பிரெயின் அதுக்கான வேலைகளெல்லாம் தானாக செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு எவ்வளோ சாதனைகளை பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் அடுத்தடுத்த க்ரோப் வேலைகள் நம்ம பண்ண முடியும். ஸோ வேலை செய்யாமல் நம்ம ஃபுல் டைம் ஃப்ரீயாக இருக்கோம்னா இன்னும் நல்லது. நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னா அதுவும் இன்னும் நல்ல விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டைம் வேலையே படிக்கிறது தான். அது எவ்வளோ பெனிஃபிட், அது உங்களுக்கு இப்போ நமக்கு தெரியாது. முடிச்சுட்டு வேலைக்கு போகல அப்போல்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். அப்படி ஒரு காலங்கள் மாற மாற நம்ம அந்த பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நிறையா டைம் இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம அடுத்த எதிர்காலத்தை விட இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நிறைய டைம் இருக்க தானே போகுது. இந்த மாதிரி ஃபீலிங்கை தானே எதிர்காலம் கொடுக்க போகுது. ஸோ அப்போ எல்லா நிகழ்காலத்துலேயும் நீங்கள் டைம் ஒதுக்க முடியும்னு அர்த்தம் இதிலேருந்து. சரி, இப்போ என்ன வீடியோட ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் புக்கை முதல்ல கலெக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கிலீஷ் புக்கு, சரிங்களா? இப்போ சிபிஎஸ்சி புக்ஸும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டு புக்ஸையே நம்ம எடுத்துக்குவோம், கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது பக்கத்து வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு ஏதாவது ஒரு வழியில், இன்றைக்கி டெக்ஸ்ட் புக் கலெக்ட் பண்ணுறது சாதாரண விஷயந்தான். ஸோ ஏதோ ஒரு வழியில் டெக்ஸ்ட் புக்கை கலெக்ட் பண்ணுங்கள். பழைய புக் ஸ்டோரு அல்லது textbook.in வெப்சைட்டில் கூட ஆர்டர் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் நிறைய பேட்சை பிரிச்சுக்குங்க. இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு பேட்சாகவும், 6th 7th ஒரு பேட்சாகவும், 8th ஒரு பேட்சாகவும், 9th 10th ஒரு பேட்சாகவும் பிரித்து வச்சுக்கிட்டு சும்மா ரீட் அவுட் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ண வேணாம், எந்த கான்செப்டையும் மனப்பாடம் பண்ண வேணாம், சும்மா ரீட் அவுட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு வேர்டும் நம்ம புதுசாக படிக்கக்குள்ளேயும் தெரியலனா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அதனோட ப்ரொனவுன்சியேஷன் என்னென்னு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு வேர்டை புதுசாக நீங்கள் படிக்கக்குள்ளேயும் உங்களுக்கு இந்த வேர்டுக்கு இந்த சவுண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப லென்த்தாக போக வேணாம். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இந்த 1ஆவதுலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து கிராஸ் ஆகாமல் பார்த்துங்க. எந்த இடத்துலையும் எந்த கிராமர் ரூல்ஸையும் மனப்பாடம் பண்ண வேணாம். நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை மட்டும் கேதர் பண்ணுங்கள். மெமரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்காது, படிக்கவே பிடிக்காமல் போயிடும். மெமரி பண்ணக்கூடாது. அது மெமரி பண்ணுறதுக்கான டைம் வேறு. அது நான் பின்னாடி சொல்கிறேன், அது தனி வீடியோவில். ஸோ டோன்ட் மெமரி. எந்த மெமரியும் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு தொடர்ந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்கள். போயம் மட்டும் நீங்கள் விருப்பம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா படிக்காதீங்க. அந்த வேர்ட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக போயம் படிங்க. ஏன்னா போயமை பொறுத்த வரைக்கும் அதில் கிராமட்டிக்கல் ரூல்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. அது இப்போ நம்ம தமிழ்லேயே அப்படி கவிதைகள் இருக்குது, அதில் சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புரியாத மாதிரி கூட இருக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம பிகினராக இருக்கக்குள்ள போயம் சும்மா படிக்கிறதுனா படிக்கலாம். பட் அதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்போது சப்ளிமெண்ட்ரி ப்ரோஸு கிராமட்டிக்கல் இடம் அதை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரோஸை படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. அந்த ப்ரோஸில் சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க பின்னாடி எக்ஸசைஸ்க்காக, அதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் பாக்ஸ் போட்டிருப்பாங்க.
ஒவ்வொரு வேர்டுக்கும் என்னென்ன மீனிங் சொல்லிட்டு அது இன்னும் உங்களுக்கு வந்து வொக்காபுலரி நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எந்த இடத்துல புரியலைனாலும் டிக்ஷனரி எடுத்துகிட்டு அதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் ஒரு ஸ்டோரி, இப்போ சப்ளிமெண்ட்ரிக்குனா ஒரு ஸ்டோரி நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்குவோம். அப்போ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டோரியாக நம்ம லேர்ன் பண்ணக்குள்ள இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கதையை இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம படிப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டிப் நம்பர் 1, புக்கை ரீட் பண்ணணும். மெமரி இல்லை, ரீட் பண்ணணும், ரீட் பண்ணி பார்க்கணும். அப்போவே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். போக 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 ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ புக்கை ரீட் பண்ணுறத ஞாபகம் வச்சுக்கங்க. அது ஒரு 5th வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ விஷயமும் நமக்கு தெரியாமல் இருந்ததா, இத்தனை விஷயங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு தெரியாத எத்தனையோ ரூல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவல்லே இருக்கும். ஸோ அதனால் புக்கை ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.